வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ரேஷன் அரிசி வச்சு குறைஞ்ச உளுந்துலேயே எவ்வளோ மென்மையாக இட்லி சுடலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரேஷன் அரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும், மிருதுவாக இருக்கும், வெள்ளை வெளியேர்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நான் எடுத்துருக்கிற அரிசின்னு பார்த்திங்கன்னா, நான் இந்த டம்ளரில் தான் அளந்திருக்கேன். எந்த டம்ளரில் நம்ம அளவுகள் அளக்குறோமோ அதே அளவுலேயே நம்ம உளுந்தும் அளந்துக்கணும். இது 8 டம்ளர் ரேஷன் அரிசி. இதில் லேசாக கல் இந்த நெல், ஒரு கருப்பு அரிசியெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நான் ஏற்கனவே சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். அந்த அரிசி இந்த தடவை கொஞ்சம் வெள்ளையாகவும் இருந்துச்சு. எவ்வளோ பழுப்பாக இருந்தாலுமே நம்ம மாற்றிடலாம். நல்லா கழுவுறதுல தான் இருக்குது. 8 டம்ளர் போட்டுக்கோங்க ரேஷன் புழுங்கல் அரிசி. தலைத்தட்டவே போட்டுக்கோங்க. குமிச்சு கோபுரமாக அளக்க வேண்டாம், தலைத்தட்டை போட்டுக்கோங்க. 8 டம்ளர். இதுக்கு 2 டம்ளர் ரேஷன் பச்சரிசி, அதையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அவல் வேண்டாம், எதுவுமே தேவை கிடையாது. 2 டம்ளர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல 4-5 தடவை கழுவிக்கோங்க. நல்லா சுத்தமாக நல்லா தண்ணி வெள்ளையாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா கழுவிக்கோங்க. எனக்கு அந்த பாத்திரம் கொள்ளலை, அதனால் நான் வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு இதை நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதுக்கு 1 டம்ளர் உளுந்து, 10 டம்ளருக்கு இதுக்கு 1 டம்ளர் உளுந்து. இது தலைத்தட்டவே இருக்கட்டும். நம்ம தலைத்தட்டை தான் அரிசி அளந்தோம், அதே அளவுக்கே உளுந்தும் சேர்த்துக்குங்க. உளுந்தை ஒரு 2 தடவை கழுவுனா போதும், அதிகமாக கழுவக்கூடாது. 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் தூக்கி வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா நல்லா ஐஸாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா அந்த உளுந்து உங்களுக்கு கிரைண்டர் ஹீட்டு கொடுத்து உங்களுக்கு உளுந்து பொங்காமல் போயிடும் சமயத்தில். அதுக்காக நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அரைக்கும்போது நல்லா உளுந்து நல்லா பொங்கி காணும் உங்களுக்கு. நல்லா அந்த தண்ணியவே ஊற்றி நம்ம அரைச்சிடலாம். ஓரங்களில் சைடுலலாம் இருக்கிறதெல்லாம் முதல்ல எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் நல்லா அரைச்சிருங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி திரண்டு வரணும் உளுந்து. அதே சமயம் நீங்கள் உளுந்து நல்ல உளுந்தாகவும் குவாலிட்டி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை வெளியேறுன்னு இப்படித்தான் வரணும். வெண்ணெய் கணக்காக இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி நல்லா ஸ்பாஞ்சாகவும் இருக்கும், நல்லா இருக்கும், உங்களுக்கு மிருதுத்தன்மை மாறாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா அரைய விடணும். குறைஞ்சபட்சம் 30லேருந்து 40 நிமிஷம். ஒவ்வொரு கிரைண்டர் ஆகும். எங்களுக்கு 40 நிமிஷம்னாலும் நான் அரைச்சிருவேன் எப்படினாலும். அதே போல் நம்ம அரிசியை நல்லா களைஞ்சிருங்க. களைஞ்சிட்டு இந்த பார்த்தீங்களா இவ்வளோ விளவிலேன்னு இருக்குது, அதையும் போட்டு அரைச்சிடணும். முதல்ல உளுந்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த அளவுக்குனாலும் உளுந்து நல்லா தான் இருக்கணும், உங்களுக்கு நல்லா பொங்கி வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அரிசியை போட்டுருங்க. கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க. அப்போ தான் இல்லாட்டி அரிசி போட்டிங்கன்னா உள்ளே போய் சிக்கிக்கும் உங்களுக்கு. அதுக்காக தண்ணி ஊற்றிட்டோம்னா சிக்காமல் நல்லா அரிசி அரைச்சி எடுத்துடலாம். அரிசி அரையிறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போதும் உங்களுக்கு. உளுந்து தான் நல்லா அரைக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, குருணையாகவும் இருக்காது. ஓரளவுக்கு நல்லா தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி நல்லா இருக்கும். அரிசியையும் நல்லா ரவை பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கணும். நான் எப்பொழுதுமே கலந்துட்டு உப்பு போடாமல் கலந்துட்டு ஒரு தனியாக கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு தக்கனை மட்டும் எடுத்துகிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்குவேன். ஒரு 2 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் மாவில் உப்பு போட்டு கலந்து வைக்கிறேன். இது நல்லா ஒரு ஓவர் நைட்டு ஊறட்டும். ஒரு 8 மணி நேரம்னாலும் நல்லா புளிக்கணும். மறுநாள் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா பொங்கி வந்திருக்கும். போட்டு அடி ஒட்ட கிண்டக்கூடாது, மேலாப்பில் அப்படியே கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லிகளாக ஊற்றிட வேண்டியது தான். எப்பொழுதுமே முழுசுமாக ஊற்றிட்டு லேசாக நம்ம தட்டை லேசாக தட்டி விட்டோம்னா அப்படியே சரிசமமாக உங்களுக்கு இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 8 நிமிஷம் போதும்.
சூப்பராக வெந்துருச்சு பார்த்தீங்களா? வெள்ளை வெளியேர்னு எப்படி இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு சாயந்தரம் வரைக்குமே இந்த மிருதுத்தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். என்றைக்குமே உளுந்து கூடுதல் ஆயிடுச்சுன்னா துணியில் ஒட்டிக்கும், பிசுபிசுப்பு தன்மை வந்துடும் ரேஷன் அரிசி. ஆனால் இது பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சுக்கோங்க. உளுந்து மட்டும் நல்ல குவாலிட்டியாக வாங்கி செக் பண்ணி போட்டுக்கோங்க. அதே போல் அரிசி அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த வீடியோ நீங்களும் கண்டிப்பாக இதே போல நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.